அனைவருக்கும் வணக்கம். அதாவது கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவா மாத்தணும் அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் கிட்டத்தட்ட நம்ம சேனல்லே 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை நான் கீழே தரேன். அதை நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்குங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவா மாற்றணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? ஏன்னா விஓவை பார்க்கணுமா, இல்லை தாசில்தாரை பார்க்கணுமா, இல்லை லோக்கலில் எதுவும் நம்ம சர்வேரை பார்க்கணுமா? இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி யாரை பார்க்கும்போது எதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வெளியூர்லேருந்து 2 நாள் லீவ் போட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம விஏவையோ இல்லை தாசில்தாரையோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நேராக வந்தோடனே பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் விஓவை பாருங்கம்பாங்க, விஓவை பார்த்தீங்கன்னா லீவும்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மெத்தடில் போனால் நமக்கு ஈஸி, அதே போல் குறைஞ்ச செலவில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கிற மெத்தடை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கலைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒருத்தருடைய பட்டா எப்படி கூட்டுப்பட்டாவாக மாறுது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். ஒருத்தருடைய பட்டா தானே செட்டில்மெண்ட் பண்ணது மூலியமாக, அதாவது போய் அப்பா இருப்பாரு, அப்பா மகனுக்கு ஒரு மகனுக்கு கொடுக்காம 2 பேருக்குமே எழுதி வச்சிருப்பாரு. இல்லை மகள் 3 என்னுடைய வாரிசுகள் அனைவருக்கும் அப்படி சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு உயிர் எழுதியோ இல்லை பத்திரம் எழுதியிருந்தாங்களோ அந்த பத்திர ஆபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது ஒருத்தருடைய பேர்ல இருந்து இன்னொருத்தருக்கு கூட்டுப்பட்டாவாக மாறிவிடும். மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனார் இருக்கும்போது இல்லை தாத்தா இருக்கும்போது அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா இறந்தவர்களுடைய அடிப்படையில், வாரிசின் அடிப்படையில் அந்த யார் யார் வாரிசு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே அது கூட்டுப்பட்டாவாக தான் மாறும். தனிப்பட்டாவாக யாருக்குமே மாறாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒவ்வொரு நபரும் தனிப்பட்டாவாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். அதே போல் ஒரு பெரிய லேண்ட் இருக்கும், ஒரு 1 ஏக்கர் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அதுவும் சேம் கூட்டுப்பட்டா எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த ப்ரொசீஜரும். அதுவும் இதே ப்ரொசீஜர் தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் இதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அந்த கூட்டுப்பட்டாவை பிரிக்கணும் அப்படின்னா ஒன்று பத்திரத்தில் நீங்கள் எழுதியிருக்கணும். அப்படி பத்திரமா நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்திரத்திலிருந்து அந்த முதல்ல அந்த பத்திரம் ப்ளஸ் பழைய பட்டாவுடைய நகல், வில்லங்க சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் இசேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இசேவை மையத்தில் 60 ரூபா தான் கேட்பாங்க. அந்த இசேவை மையத்தில் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா அவங்களே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக ஒரு 2 டேஸ் 2 நாள் கழித்து நீங்கள் நேராக சர்வேரை போய் பாருங்கள். விஓஓ யாரையுமே பார்க்க தேவையில்ல, சர்வேரை போய் பாருங்கள். சார் இந்த மாதிரி நான் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவா பிரிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா விஓவுக்கு இதில் முதல்ல அதிகாரம் இல்லை. ஃபஸ்ட்டு சர்வேரை தான் பார்க்கணும். அவர் அந்த சப்டிவிஷன் பண்ணி அதுக்கான டிராயிங்கை போடணும். எப்படின்னா ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள இடத்த அவர் தான் வரைபடம் அளந்து வரைபடத்தில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி காமிப்பார். காமிச்சதுக்கு அப்புறம் தான் அது விஓவுக்கு போகும். அதனால் நீங்கள் சர்வேரை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த சர்வேரை ஃபாலோ பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த லேண்டுக்கு உரிய கட்டணம், சர்வே பண்ணக்கூடிய கட்டணம் 400 ரூபா, இந்த மாதிரி 500 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கட்டணத்தை நீங்கள் சலான் மூலியமாக நீங்கள் செலுத்துங்கன்னு சொல்லுவார். அந்த சலான் மூலியமாக நீங்கள் ஸ்டேட் பேங்க்லேயே மேக்ஸிமம் இருக்கும். ஸ்டேட் பேங்க் தான் அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டேட் பேங்கில் போய்ட்டு நீங்கள் சலான் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தின் 1 வீக்குக்குள்ளே அவங்க சப்டிவிஷனுக்கான அளவுகளை எடுத்தாகணும். அவர் வேற காரணங்களை சொல்லிட்டு தவிர்க்க முடியாது. அப்படி தவிர்த்தாரு அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டியில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. அவர் அவருடைய வேலை என்ன அப்படின்னா லேண்டை அளந்து கொடுக்க வேண்டிய வேலை. அவர் அளந்து கொடுத்தே ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம ஆர்டிஐ போட்டுக்கலாம். அது வேற டாபிக். அந்த வீடியோ நான் வேற எதை போடுறேன். அப்படி நீங்கள் அவரை ஃபஸ்ட்டு அளக்க வர வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த அளந்ததுக்கான ரெக்கார்டு எல்லாமே மேலே சப்மிட் பண்ணுவார். அந்த வட்டாட்சி சப்மிட் பண்ண உடனே விஓவை செக் பண்ணிவிட்டு அதை தாலுகா ஆஃபீஸுக்கு போகும். அங்கே வட்டாட்சியர் அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு தான் அது மறுபடியும் விஓவுக்கு போகும். அது உண்மைதானா அப்படி எல்லாம் செக் பண்ணுவாங்க.
செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து முழுமையான படம், வரைபடம் மற்றும் வந்து அந்த 4 மால் மற்றும் எல்லாமே சேகரித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பட்டாவே வழங்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து உடனே பட்டா வேணும் பட்டா வேணும்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு சர்வேயரை பாருங்க. சர்வேயர் தான் வந்து மெயின் மூல காரணம். அவரை தான் நீங்கள் வந்து பார்த்து சர்வேயர் தான் கரெக்டான படமும் அவர் தான் போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அவர் வர தாமதிச்சாரு அப்படின்னா நம்ம ஆர்டிஐ போட்டு அவர் ஏன் தாமதிக்கிறாரு, எத்தனை நாள்ல வரணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐ போட்டினாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் வேற எங்கேயும் போயிட்டு நீங்கள் மேனுவலாக ஒருத்தவங்க பட்டா வாங்கி தராங்க, கூட்டு படம் தனிப்பட்டா நான் ஈஸியாக மாற்றி தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாங்க அப்படின்னா அது சுத்த போய் இப்போ எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்குறதுங்கிறது செப்பரேட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போடுற சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.